உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் தற்போது 196 நாளிலிருந்து கேரளா திரும்பிய மாணவருக்கு கொரோனா வைரஸ் தாக்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து சென்னைக்கு வந்த சீன நபர் தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவை பிறப்பித்து தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. லைஃபே ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருந்துச்சு. ஹெல்மெட் போடாமல் போனால் போலீஸ் ஸ்டாப் பண்ணுற மாதிரி திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு. The earth stopped rotating. Little bit serious issue. கார்த்திக், டிஃபன் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. ஓகே. எது எப்படியோ எனக்கு இது பிடிக்கல. புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்கும். இந்த குவாரண்டைன் டைமில் கூட யாருக்கும் தெரியாமல் புக்குக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். எப்படி இருக்கு? நைஸ்டாக கூத்தம். ஃபோனில் எடுத்தது நம்பவே முடியல. தேங்க்ஸ். நீ ஏன்டா கேமரா வாங்கக்கூடாது? +2 இப்போ முடிஞ்சிடும். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணலாமே. அதெல்லாம் வேணாண்டா, கேமராலாம் கஷ்டம்.
ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க? நான் கேப்சர் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் ராமுக்கு போட்டு காட்டிகிட்டு இருந்தேன். ராம், நீ எப்படி பார்க்க? ஃபைன். சரி, ஓகே, நான் டிஸ்டர்ப் பண்ணலை, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஓகே டேட். நான் வேணா டேடி கிட்ட கேமரான்னு பேசட்டுமா? இல்லை, நோ, வேணாம். சரி, அப்போ நான் கிளம்புறேன். ஏன்? டைம் ஆச்சுட்டா. சரி, ஓகே. Dad? அவன் கிளம்பிட்டானா? Yes, Dad. காஃபி? Thanks, Dad. என்னாச்சு கௌதம், டல்லாக இருக்கு? Nothing. I'm okay, Dad. ஏதோ கேமரா ஃபோட்டோகிராஃபின்னு கேட்டுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டேட், சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். I am hungry, Dad. Please do something for me. சரி, நீ ஃப்ரெஷ் ஆகிட்டா, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். என்னாச்சு டேட்? நத்திங். கௌதம், ஹே கௌதம், கௌதம். டேட், இப்போ எப்படி இருக்கு? ஃபைன், சாப்பிட்டியா? இல்லை, நோ டேட். சரி, நான் போய் குக் பண்ணுறேன். நோ நோ நோ. ஐ எம் ஓகே கௌதம். ஐ நோ டேட். நான் உங்கள்கிட்ட இது பேசணும்னு சொன்னால் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் கூட்டிகிட்டு வரேன். சரி, ஓகே. ஹே ராம், கம் சிட். இப்போ எப்படி இருக்கு டாடி? ஃபைன். கௌதம், என் ஃப்ரெண்ட் கிட்ட பைக் கொடுத்துருந்தேன், அவன் நீங்கள் தான் கொண்டு வர சொன்னேன். வந்தது கீ வாங்கிட்டு வரியா? ஓகே. சரிதான். டேடி, இது செகண்ட் டைம். இன்னும் அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நாட் குட். ஐ நோ ராம். எப்படியும் தெரியதான் போகுது. இப்போவே சொல்லிடலாம் டேடி. இதுதான் அந்த முக்கியமான விஷயமா? வேற பேசலாமே. கௌதம் நல்ல ஃபோட்டோஸ் எடுப்பான்னு நமக்கு தெரியும் டேடி. அதெல்லாம் ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு நான் மெயில் பண்ணியிருந்தேன். அவன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெஸ்பான்ஸ்னா எனக்கு புரியலை. ரெஸ்பான்ஸ்னால் ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கௌதம் +2 தான் கம்ப்ளீட் பண்ண போகிறான், அப்புறம் எப்படி? இங்கே ஸ்கில்லை நம்பி ஜாப் கொடுக்குறவங்க இருக்காங்க டேடி. அதுக்கு டிகிரி தேவையில்லை. இதை பற்றி கௌதம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதை இன்னும் நான் கௌதம் கிட்ட சொல்லலை. அதில் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. ஒரு டிஜிட்டல் கேமரா மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் கேமரா? அது எவ்வளோ ஆகும்? அது எப்படியும் 4-5 lakhs ஆகிடும் டேடி. இந்த ஜாப் கிடைச்சா கௌதம் செட்டில் ஆகிடுவானா? ரொம்ப பாப்புலரான சேனல் டேடி. கண்டிப்பாக அவன் செட்டில் ஆகிடுவான். ராம், கீ. தேங்க்ஸ்டா. சரி டேடி, அப்போ கிளம்புறேன். ஓகே ராம். சரி டேட், ராம அனுப்பிட்டு வரேன். ஓகே. சரி, ஓகே.
எஸ் கௌதம் ஐயா. ஓகே. ஆமாம். வாரா. என்ன இது? கேமரா அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதுக்கு யார் கொடுத்தா? கார்த்திக், ட்ரெஸ்ஸும் சாப்பாடும் வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. ஓகே. ராம், நான் சொல்கிறது செய்வியா? எஸ் டாடி. என்னால் இனி ஒர்க் பண்ணவும் முடியாது. நீ அந்த ப்ரைவேட் சேனலுக்கு கௌதம் நேமில் ஒரு ரெஸ்யூம் அனுப்பி வை. இது கௌதமுக்கு தெரிய வேணாம். கேமராவுக்கு எப்படியும் 4-5 lakhs ஆகும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டலில் கான்ஷியஸ் வந்தப்போ டாக்டர் என்கிட்ட பேசினாங்க. அப்போ ஆர்கன் டொனேஷன் பற்றி சொன்னாங்க. எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஆர்கன் டொனேட் பண்ணலான்னு, அதுக்கு காசு கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன். நல்லா தானே இருக்கீங்க, இப்போ தேவையில்லை. அப்படி எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா டேட், நான் சொல்கிறத கேளு ராம். என் ஆர்கன்ஸை டொனேட் பண்ணிவிட்டு அந்த காசில் கௌதமுக்கு கேமரா வாங்கி கொடுத்துரு. டேடி கௌதம் தெரிஞ்சால் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். கௌதம் வரான்.